ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம 2008ல ரிலீஸ் ஆன தி ரூயின்ஸ் அப்படிங்கிற ஒரு வேற லெவல்ல ஒரு சர்வைவல் த்ரில்லர் படம் தான் பார்க்க போறோம். இந்த படம் ரொம்பவே வித்தியாசமான ஒரு ஹாரர் படம். இந்த படத்தை பார்க்கும்போது இத்தனை வருஷமா இப்பறா இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேன். இப்படிப்பட்ட ஒரு தரமான படத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மெக்சிகோக்கு ஒரு ட்ரிப் போறாங்க. அந்த ட்ரிப்ல ஜாலியா ஹோட்டல்ல என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தனை மீட் பண்றாங்க. அவன் மூலமா அங்க பக்கத்துல இருக்க காட்டுக்கு நடுவுல ஒரு பழங்காலத்து கோவில் இருக்கிறதாவும், அங்க போனா அட்வென்ச்சரா இருக்கும் சொல்லிட்டு அவன் கூட இந்த 4 பேரும் சேர்ந்து அந்த காட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த பழங்கால கோயிலுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா சில மர்மமான விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. சோ அங்க இருந்து இவங்க தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது ரொம்பவே கொடூரமா ரத்தம் தெறிக்க சொன்ன படம் தான் தி ரூயின்ஸ். இந்த ஒன்லைன்ல இந்த படத்தை பத்தி எந்த ஒரு ஸ்பாய்லருமே பண்ணல. படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறதுனால மேலோட்டமா தான் சொல்லியிருக்கேன். உண்மையாவே படம் வேற லெவல்ல இருக்கும். சோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் க்ரோ ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சோ மறக்காம லைக் பண்ணிருங்க. ஓகே, சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நைட் டைம்ல ஒரு பொண்ணு ஏதோ ஒரு குகைக்குள்ள உட்காந்துட்டு ரொம்ப பயத்தோட பார்த்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல யாராவது என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல் நோக்கி அப்படியே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அவங்க கையில ஒரு போன் இருக்கு. அதை வச்சு யாருக்காவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க போன்ல சிக்னல் இல்ல போல இருக்கு. போன் ஒர்க் ஆகல. அந்த சமயத்துல அவங்க ரொம்ப பயந்து போயிருக்கும் போது அந்த இடத்துல இருந்து அந்த பொண்ணை ஏதோ ஒரு விஷயம் இழுத்துட்டு போற மாதிரி காமிச்சு அப்படியே சீனை கட் பண்ணி இந்த படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்போ ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க வந்து அமெரிக்காவில இருந்து மெக்சிகோக்கு ஒரு டூரிஸ்ட் மாதிரி வந்திருப்பாங்க போல. சோ என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அவங்க ஸ்விம்மிங் பூலுக்கு வந்திருக்காங்க போல. இந்த சமயத்துல 4 பேர்ல ஒரு பொண்ணோட இயரிங்ஸ் அந்த இடத்துல காணாம போயிருக்கும் போல ஸ்விம்மிங் பூல்ல. அது தேடிட்டு இருக்கும் போது இதை கவனிக்கிற ஒரு வெள்ளதாடி பையன் அந்த இயரிங் எப்படியே தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். இதனால அந்த 4 பேர் கூட கொஞ்சம் பேசுறான். இந்த சமயத்துல அந்த 4 பேரும் சேர்ந்து அந்த வெள்ளதாடிக்காரங்கிட்ட நீங்க யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா பேச்சு கொடுக்கும்போது அப்பதான் அவன் ஒரு விஷயத்த சொல்றான். என்னுடைய அண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க வந்தான், காணாம போயிட்டான். அதை பத்தி விசாரிச்சதுல இங்க இருக்கிற பழைய கோவிலுக்கு தான் அவன் போனதா சொன்னான். நாளைக்கு நான் அங்கதான் போயிட்டு அவனை தேட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்கிற இந்த 4 பேருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகுது. நம்மளுமே காட்டுக்குள்ள போலாமே, ஒரு மாதிரி ரொம்பவே அட்வென்ச்சரா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் பிளான் பண்றாங்க. அவனுடைய அண்ணன் காணாம போயிட்டான் இல்லையா, சோ அதனால இவனை நம்ம தம்பிக்காரன்னு சொல்லிக்கலாம். சோ இந்த தம்பிக்காரனோட சேர்ந்து நாளைக்கு நாங்களும் வரோம் அப்படிங்கிற மாதிரி இந்த 4 பேருமே சொல்றாங்க. சரி ஓகே, என்னுடைய ஃப்ரெண்டுமே வருவான், நம்ம கூட்டிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ நைட்டு ஃபுல்லாவே ரொம்பவே ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. இப்ப அடுத்த நாள் நம்ம படத்தோட ஹீரோ இவன் தான். சோ இவன் போயிட்டு இவனோட 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களையும் இவங்க போற இடத்துக்கு கூப்பிட்டு போலான்னு சொல்லி பார்த்தா அவனுங்க சரக்கு அடிச்சு மட்டையா இருக்கானுங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க போற லொகேஷன்ல பேப்பர்ல எழுதி அவங்களுடைய பாக்கெட்ல வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறான். இப்ப யார் யார் போறாங்கன்னா இந்த 4 பேரும், அந்த தம்பிக்காரனும் அந்த தம்பிக்காரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவனும் போறாங்க. சோ அந்த காட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு கிராமத்துக்கு போகணும் போல. ஒரு பஸ் வழியா போயிட்டு அங்க இருந்து ஒரு டாக்ஸி மாதிரி ஒரு காரை பிடிச்சிட்டு போறாங்க. அந்த டாக்ஸிக்காரனும் அந்த காட்டுக்கு நடுவுல டீப்பா போயிட்டு இருக்கான். டீப்பா போயிட்டு ஒரு இடத்துல பாதி வழியில நிப்பாட்டிடுறான். இங்க பாருங்க, இதுக்கு மேல இந்த டாக்ஸி வராது, இது கொஞ்சம் மோசமான காடு, பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்ஸி உடனே கிளம்பிடுது. இப்ப அந்த தம்பிக்கார அந்த இடத்துல பார்க்கும்போது அவனுடைய அண்ணக்காரு அந்த இடத்துல தான் நின்றுட்டு இருக்கு. ரொம்ப நாளா நின்றுட்டு இருக்கு போல இருக்கு. சோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா நம்மளுடைய அண்ணன் அந்த கோயிலுக்கு தான் போயிருக்கான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறான். இந்த சமயத்துல ஒரு பொண்ணு, டாக்ஸி டிரைவர் அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, நம்ம திரும்ப போகும்போது எப்படி நம்ம போறது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இன்னொருத்தனும் அவருடைய நம்பர் நான் வாங்கி வச்சிருக்கேன், திரும்ப போகும்போது நம்ம அவரை கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதெல்லாம் கரெக்ட் தான், போன்ல தான் இந்த ஏரியால சிக்னலே கிடைக்கல, எப்படி போன் பண்றது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இப்பதான் அந்த தம்பிக்காரன் சொல்றான், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்கிட்ட சேட்டலைட் போன் இருக்கு, சிக்னல் இல்லைனாலுமே இது ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ இவங்களும் அப்படியே அந்த காட்டுக்குள்ள டீப்பா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ரொம்ப தூரமா நடந்து போனதுக்கு அப்புறமா வழி தெரியல இவங்களுக்கு, என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு 2 சின்ன பசங்க அங்க நின்று இவங்களை பாக்குற மாதிரியே தெரியுது. அவங்கள பார்த்தோன்னே இவங்க குட்டி பசங்களா என்ன பண்றீங்க, இங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும்போது அவங்க அசையாம அப்படியே நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரன் அந்த இடத்த செக் பண்ணும்போது ஒரு இடத்துல மட்டும் புதுசா செடி வச்சு வளர்ந்த மாதிரி இருக்கும். அதாவது பாதைக்கு நடுவுல ஒரு செடியை வச்சு வளர்த்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த செடியில விளக்கிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல வழி தெரியுது. இந்த வழியா போலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களை கூப்பிடும்போது பார்த்தா அந்த 2 பசங்க இருந்தாங்க இல்லையா, அதுல ஒரு குட்டி பையன் போயிட்டான். என்னடா இது போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரன் கண்டுபிடிச்சா அந்த வழியா போறாங்க. சோ ரொம்ப தூரமா நடந்ததுக்கு அப்புறமா அந்த கோவிலுக்கும் வந்துட்டாங்க. அது பார்க்கவே ரொம்ப ஹைட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரமிடு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கல்லுலே வச்சு செஞ்ச மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கல்லு முழுக்க நிறைய செடிகளா வளர்ந்துருக்கு. பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலியா எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு ஒருத்தன் குதிரையில வந்து இறங்குறான். இவன் இந்த லோக்கல் கிராமத்து ஆளு போல இருக்கு. அவன் சரியா இங்கிலீஷ் கூட பேச மாட்டேங்கிறான். அவன் வந்துட்டு என்னங்க பண்றீங்க, யாரை கேட்டீங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்தும்போது இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவனுக்கு புரியவே இல்லை, கண்ணை வச்சு மாட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இந்த சமயத்துல அந்த இடத்துக்கு இன்னும் 2 பேர் வரானுங்க குதிரையில. ஒருத்தவன் வில்லம்பும் ஒருத்தவன் கத்தியும் வச்சிருக்கான். இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பதட்டமாயிடுது. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரனை பார்த்து நம்ம ஹீரோவோ, உன்னுடைய அண்ணன் காணாம போயிட்டான்னு சொன்னல, அவனுடைய போட்டோ இருந்தா காமி, அப்போ அது அவங்களுக்கு புரியுதா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த
தம்பிக்காரனும் அவனுடைய போன்ல அவங்க அண்ணனுடைய போட்டோவை காமிச்சு இந்த பையனை பாத்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதே சமயத்துல அங்க ஒரு பொண்ணு போட்டோ எடுத்துட்டு இருப்பா. அவங்களுக்கு வியூ சரியா கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிட்டு அந்த போட்டோ எடுக்கும்போது அந்த கோயில் மேல ஃபுல்லா செடியா படர்ந்து இருக்கும் இல்லையா, அதை மெரிச்சிடறா. இதை பார்த்த உடனே அந்த 3 பேருமே பயந்து போய் அதையா மெரிச்சா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சமயத்துல இன்னொருத்தன் இருப்பான் இல்லையா, அந்த தம்பிக்காரனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் வந்துட்டு நீ போட்டோ எடுக்காத, நீ போட்டோ எடுக்கிறதால தான் அவங்க பயப்படுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா வாங்கிட்டு வந்து குடுக்கலான்னு சொல்லி வரும்போது பார்த்தா அவனோட நெஞ்சில ஒரு அம்பு இறங்குது. இந்த வந்த கிராமத்தால தான் ஒருத்தன் அட்டாக் பண்ணிருப்பான் போல. அது மட்டும் இல்லாம அந்த கன் வச்சிருக்கான் இல்லையா ஒருத்தன், அவன் வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனோட நெத்திலே ஷூட் பண்ணிடுறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இந்த சமயத்துல இந்த 3 பேருமே சேர்ந்து முதல்ல எல்லாரும் போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கோவிலுக்கு மேல ஏற சொல்றாங்க. ஒண்ணுமே புரியாம இவங்க எல்லாருமே பயந்து போய் அப்படியே மேல போறாங்க. அதே சமயத்துல அந்த கிராமத்து மக்கள் எல்லாமே அந்த இடத்த சுத்தி அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கும் சுத்தமா புரியல, அந்த ஏறுறவங்களுக்குமே ஒண்ணுமே புரியல. ஒரு வழியா அந்த கோவிலோட மேல போயிடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா 2 டென்ட் போட்டு வச்சிருக்காங்க. அந்த டென்ட்டை யாரோ ஏற்கனவே போட்டிருக்காங்க. அந்த டென்ட்டுக்குள்ளார போய் பார்க்கும்போது அந்த தம்பிக்காரன் இருக்கா இல்லையா, அவனுடைய அண்ணன் தான் வந்திருப்பான் போல. அவனுடைய திங்ஸ் எல்லாமே இருக்கு, ஆனா அந்த அண்ணங்காரனை காணோம். அதே மாதிரி பக்கத்துல இருந்தது அந்த அண்ணங்காரனுடைய கேர்ள் ஃப்ரெண்டோடைய டென்ட் போல இருக்கு, அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த இடத்துல கோவிலுக்கு நடுவுல ஒரு கிணறு மாதிரியான ஒரு பள்ளம் இருக்கு. அதே மாதிரி கயிறுமே இருக்கு. அதுக்குள்ள ஏதாவது இருக்குதான்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் பாக்குறாங்க. ரொம்பவே ஆழமா இருக்குதுங்கிறதுனால ஃபுல்லாவே இருட்டாவே இருக்கு. சோ என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமயத்துல தான் போன்ல சிக்னல் இருக்கான்னு சொல்லி பாக்குறாங்க. அவங்க போன்ல எந்த சிக்னலுமே கிடையாது. அந்த தம்பிக்காரன் தான் சேட்டலைட் போன் வச்சிருக்கான் இல்லையா, உன்னுடைய போனை கூட போன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது என்னுடைய போன் தான் என் அண்ணன் போட்டோவை காமிக்கிறேன்னு சொல்லி அந்த கிராமத்து ஆளுகிட்ட கொடுத்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவ்வளவுதான், இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. கீழே தான் அந்த கிராமத்து ஆளுங்க எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இங்க இருந்து எப்படியாவது போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த புதருக்குள்ள 2 ஷூ இருக்கிறத பாக்குறான். அப்படியே அந்த விளக்கிட்ட பார்க்கும்போது பார்த்தா அவங்க அண்ணங்காரன் ரொம்ப கொடூரமா இறந்து போய் கிடக்குறான். அவன் மேல முழுக்க அந்த கொடிகள் எல்லாம் பரவி இருக்கு. சோ உடனே அந்த செடியெல்லாம் விளக்கிட்டு ரொம்பவே கதறி கதறி அழ ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்துல மத்த எல்லாருமே சேர்ந்து அவனை சமாதானப்படுத்தி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இந்த சமயத்துல அவனோட கையை பார்க்கும்போது ரொம்பவே செவந்து போயிருக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் அந்த செடியெல்லாம் விளக்கிட்டு இருந்தான் இல்லையா, அந்த செடியோட அலர்ஜி ஒத்துக்கல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கையெல்லாம் வாஷ் பண்றாங்க. இப்ப அப்படியே அவங்களுக்குள்ளாரே பேசிக்கிறாங்க, இங்க இருந்து எப்படிதான் தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த சமயத்துல அங்க நடுவுல ஒரு கிணறு மாதிரியான ஒரு பள்ளம் இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள இருந்து ஏதோ போன் ரிங் ஆகுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. அந்த சவுண்ட் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கிணறு மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்து தான் சவுண்ட் கேக்குது. அந்த போன் கட் ஆகிறதுக்குள்ளார நம்ம போய் அட்டன் பண்ணணும்னு சொல்லிட்டு வேகமா அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் தான் அந்த கைத்தை பிடிச்சி இறங்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி அவனோட இடுப்புல கயிறு கட்டிட்டு இறங்க ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல போன் ரிங் ஆகுறதும் கட் ஆயிடுது. இருந்தாலும் நம்ம போனை தேடி கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு எடுத்துட்டு அப்படியே கீழே போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பொண்ணு நோட் பண்றா, அந்த கயிறு ரொம்பவே வீக்கா இருக்கு அப்படிங்கறத. அந்த கயிறு கொஞ்சம் கொஞ்சமா பிச்சுக்கிட்டு இருக்கு. உடனே அவனை மேல தூக்குங்கடா, கயிறு பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவங்களும் மேல இழுக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளாரே அந்த கயிறு பிஞ்சு போய் அப்படியே பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். உடனே எல்லாருமே பதறி போய் அந்த கிணத்து கிட்ட வந்துட்டு டே உனக்கு என்ன ஆச்சு, ஏதாவது சவுண்ட் குடுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவங்ககிட்ட இருந்து எந்த சவுண்டுமே இல்ல. என்னாச்சோ ஏதாச்சும் தெரியல, என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா கீழே விழுந்த அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து வழியில கதற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேக்குது. இதனால அவனை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற யாராவது மறுபடியும் கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே தயங்குறாங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு மட்டும் வெயிட் கம்மியா இருக்கா அப்படிங்கறதுனால அவ இறங்குறதுக்கு சம்மதிக்கிறா. அந்த வெள்ளை முடி பொண்ணு தான். அவளோட இடுப்புல அந்த கயிறு கட்டி மெதுவா இறக்குறாங்க. இந்த சமயத்துல கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க. அவங்களும் லைட் அடிச்சு பாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல கயிறு முடிஞ்சிடுது. இதனால அந்த பொண்ணுகிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு மேல கயிறு இல்ல, உன்னால குதிக்க முடியுமா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணும் அப்படியே கீழே லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த அடிப்பட்டவனும் கால் ரெண்டுமே முறிஞ்சு போயிருக்கும் போல. ரொம்பவே வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற இந்த பொண்ணுக்கோ வேற வழி இல்ல, அவனை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைட்டா இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்து குதிக்கிறா. அப்படி குதிக்கும் போது பார்த்தா அவளுடைய முட்டியில ஒரு பீங்கன் மாதிரி ஒரு விஷயம் குத்திடுது. இதனால அவளுக்குமே பயங்கரமான வலி, ஒரு பெரிய காயனே சொல்லலாம். இந்த சமயத்துல எப்படியோ ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பீங்கான வெளியில எடுத்து போட்டுட்டு ஒரு சின்னதா கட்டு போடுறாங்க. அதே சமயத்துல அந்த பொண்ணு எங்க 2 பேத்துக்குமே அடிபட்டுருச்சு, யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு குரல் கொடுக்க வேற வழி இல்ல, மேல இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிதான் ஆகணும். இதனால அந்த உள்ள விட்ட கயிறை மறுபடியும் வெளியில எடுக்கிறாங்க. இந்த சமயத்துல அங்க ஒரு கண்ணாடி போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ வந்து வேகமா அப்படியே கீழே இறங்குறா. பின்னாடியே நம்ம ஹீரோவும் போறான். இந்த சமயத்துல கீழே வந்த அந்த பொண்ணும் அந்த கிராமத்து ஆளுங்க கிட்ட எங்க டீம்ல 2 பேருக்கு அடிபட்டிருக்கு, தயவு செஞ்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த கிராமத்து ஆளுங்க எல்லாமே இங்க வராதீங்க போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அந்த கோயிலுக்கே போக சொல்றாங்க. இதனால கடுப்பாகி போன அந்த பொண்ணும் உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அந்த செடி கிட்ட உட்காந்து ரொம்பவே கதறி கதறி அழறாங்க. அது மட்டும் இல்லாம கோவத்துல அந்த செடியை பிச்சு அங்க இருக்கிற கிராமத்து ஆளுங்க மேல போடும்போது அந்த செடி வந்து ஒரு சின்ன பையன் மேல விழுந்துருது. இதனால அங்க இருக்கிற கிராம மக்கள் எல்லாருமே அந்த சின்ன பையனை பார்த்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல
இடத்துல பார்த்தா அந்த பையனை சுட்டு அந்த இடத்துல சாகடிக்கிறாங்க. இதை பாக்குற ஹீரோவுக்கும் அந்த பொண்ணுக்கும் ரொம்பவே ஷாக்கிங். என்னடா இது இப்படி பண்றாங்களே அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து மறுபடியும் பயந்து போய் அப்படியே மேலேயே போயிடுறாங்க. இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூரியன் மறைய ஆரம்பிக்குது. இந்த சமயத்துல தான் அவங்க எப்படியோ ரெடி பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல மறுபடியும் அந்த போன் அடிக்கிற மாதிரியான சவுண்ட் கேக்குது. இப்ப போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட அந்த போன் எங்கேயாவது இருக்குதா பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணும் அந்த விளக்க எடுத்துக்கிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. அப்படி போய் பார்க்கும்போது அங்க இருக்கிற செடிகள் எல்லாமே அசையுது. ஆனா அந்த போன் எங்க இருக்குன்னு இவளால கண்டுபிடிக்க முடியல. மறுபடியும் அந்த போன் கட் ஆயிடுது. இந்த சமயத்துல அடுத்து வெயிட் கம்மியா இருக்கிறது யாருன்னா அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு தான். அவளை அந்த ஸ்ட்ரக்சர்ல இறக்கி விட்டுட்டு அவங்க 2 பேரை தூக்கிட்டு வரதுக்காக அனுப்புறாங்க. இப்போ கீழே வந்து அந்த கண்ணாடி பொண்ணும் 2 பேரையுமே அந்த ஸ்ட்ரக்சர்ல வச்சு எப்படியும் மேல தூக்கி இப்போ 3 பேருமே மேல வந்துடுறாங்க. இப்ப அந்த அடிப்பட்ட அந்த தம்பிக்காரனுடைய காலை பார்க்கும்போது அவனுடைய கால் 2மே முறிஞ்சு போயிருக்கு. அவனால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இப்ப ஹீரோ சொல்றான் இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னன்னா இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஹீரோ அவங்களுடைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு லொகேஷனை பேப்பர்ல எழுதி போட்டான் இல்லையா, இவங்க வர்ற இடத்த அவங்க எப்படியாவது தேடி இந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த கிராமத்து ஆளுங்க ரொம்பவே மோசமா நடந்துக்கிறாங்க. என்ன ஏதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல சின்னதா ஒரு ஜெனரேட்டர் மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் போல இருக்கு. அதை மேனுவலா தான் ஆப்ரேட் பண்ண முடியும். சோ அப்படி ஆப்ரேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு லைட்டுமே போட்டுறாங்க. இந்த சமயத்துல அங்க கிராமத்து மக்கள் இன்னும் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்கும்போது அவங்க இன்னும் அந்த இடத்துல தான் இருக்காங்க. இவங்க சாகிற வரைக்கும் அங்க இருந்து போக மாட்டாங்க போல இருக்கு. ஏன் அவங்க இன்னும் இங்க இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. இப்ப அப்படியே எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த சமயத்துல காலில் ஒரு பொண்ணுக்கு இந்த பீங்கான் குத்திச்சு இல்லையா, அந்த பொண்ணு போர்வை விலகிட்டு அவளுடைய காலை பாக்குறா. பார்த்தா அவளுடைய காயத்துல நிறைய கொடிகள்லாம் சுத்தி இருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோட அந்த கொடியெல்லாம் பிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா. இது எப்படி வந்திருக்கும்னு இவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. அதே சமயத்துல வெளியில அந்த தம்பிக்காரன் இருக்கான் இல்லையா, அவனுக்கும் கால் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு முணங்கிக்கிட்டே இருப்பான். இதனால அவனுடைய பெட்ஷீட்டை போயிட்டு ஓபன் பண்ணி பார்த்தா மிகப்பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னா அவனுடைய முறிஞ்சு போன கால் இருக்கு இல்லையா, அது முழுக்க கொடியா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கொடிகள் வந்து அவனுடைய ரத்தம் சதன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. அவனுடைய காலில் இருக்கிற எலும்பு மட்டும்தான் இருக்கு அந்த இடத்துல, வேற எதுவுமே இல்ல. சோ அந்த சதைகள் எல்லாத்தையுமே அந்த கொடி சாப்பிட்டுட்டு இருக்கும் போல இவங்களும் ஒண்ணுமே புரியாம பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த கிணத்துக்குள்ளார இருந்து அந்த போன் மறுபடியும் ரிங் ஆகுது. இந்த சமயத்துல கண்டிப்பா அந்த போனை தேடி கண்டுபிடிச்சணும்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்க மட்டும் இறங்கி அந்த போன் எங்க இருக்குன்னு சொல்லி தேடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல செடிக்கு நடுவுல ஒரு பொண்ணு இறந்து போய் கிடக்குறா. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை திருப்பி பார்க்கும்போது ரொம்ப கொடூரமா இறந்து போயிருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த இடத்துல தான் மாட்டிருப்பா போல இருக்கு. அந்த சமயத்துல அந்த பொண்ணோட கையில ஒரு போன் இருக்கும். இந்த போன் தான் ரிங் ஆச்சான்னு சொல்லிட்டு அந்த போன் எடுத்து பார்க்கும்போது அந்த போன் சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. இந்த போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குன்னா வேற எந்த போன் அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது. பார்த்தா மறுபடியும் அந்த ரிங் ஆகிற சவுண்ட் கேக்குது. என்ன அப்படின்னா அந்த செடியில இருக்கிற அந்த பூக்கள் தான் இந்த மாதிரியான சவுண்ட் கொடுத்துருக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வித்தியாசமா பாக்குறாங்க. இந்த போன் கடைசியா அடிச்சிருக்கும் போல இருக்கு. அதுதான் மறுபடியும் இது இமிட்டேட் பண்ணுது. அதுல இந்த கண்ணாடி போட்ட பொண்ணும் அந்த பூவை போயிட்டு தொடலான்னு சொல்லி பார்க்கும்போது டக்குன்னு அந்த கொடிகள் வந்து இந்த பொண்ணோட கையை பிடிச்சிருது. ஸோ இவ்வளவு பயந்து போய் அந்த கொடிகள்லாம் பிச்சு விட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்துல பார்த்தா அங்க இருக்கிற எல்லா கொடிகளுமே இவங்களை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கு. ரொம்பவே பயந்து போயிட்டு அந்த கயிறு கிட்ட போயிட்டு முதல்ல எங்களை இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரெச்சர் மாதிரியான அமைப்பில் ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஸோ அந்த கொடிகளும் வேகமா இவங்களை துரத்திட்டு வருது. ஒரு வழியா எப்படியோ 2 பேருமே மேல வந்துடுறாங்க. இந்த சமயத்துல போன் கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது உள்ள ரிங் ஆனது போனே கிடையாது, இந்த செடிகளுடைய பூக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மேல இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கொடிகள் ரொம்பவே மோசமானது, அது எங்களை பிடிக்க வந்தது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இவங்க அப்படியே 4 பேருக்குள்ளே மாத்தி மாத்தி இங்க இருந்து எப்படி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அதுக்கப்புறமா ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அந்த அடிப்பட்ட தம்பிக்காரனுடைய காலை செக் பண்றாங்க. பார்த்தா அந்த எலும்பு வரைக்குமே சதை எதுவுமே இல்ல. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு பீங்கான் காலில் குத்துச்சு இல்லையா, அந்த பொண்ணுமே என்னுடைய உடம்புக்குள்ள ஏதோ ஊறுற மாதிரி தெரியுது, எனக்கு ரொம்பவே வலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரனுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த காலை கட் பண்ணி எடுத்தாதான் உயிர் பழிப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. இதனால நம்ம ஹீரோவும் அந்த தம்பிக்காரனுடைய காலை வெட்டி எடுத்துட்டோம்னா அவன் கொஞ்சம் உயிர் பழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லும் போது மத்த யாருமே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதனால அந்த தம்பிக்காரங்கிட்டே இந்த விஷயத்த சொல்லும் போது பரவாயில்ல என்னுடைய காலை வெட்டி எடுத்துருங்க, என்னால வலி தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி அவனுமே சொல்றான். இதனால அவனுடைய காலை வெட்டுறதுக்கு முடிவு பண்றாங்க. எப்படி அப்படின்னா இந்த இடத்துல கத்தியோ இல்ல எதுவுமே இல்ல இல்லையா, அதனால அங்க இருக்கிற ஷார்ப்பான ஒரு கல்லை சூடு பண்ணி அது மூலமா அவனுடைய காலை உடைக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அதே சமயத்துல அவனுடைய வாயில பெல்ட்டை கொடுத்துட்டு கத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுடைய கால் முட்டிய அந்த கல்லை வச்சு வேகமா அடிச்சு உடைச்சு இந்த பேன் இருக்கும் இல்லையா, அந்த தம்பிக்காரனுடைய அண்ணன் எடுத்துட்டு வந்திருப்பான் போல சமைக்கிறதுக்காக, அந்த பேனை வச்சு சூடு பண்ணி வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனுடைய காலுமே தனியா வெட்டி எடுத்துட்டாங்க. இந்த சீன் எல்லாம் என்னால காமிக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் ட்ரை பண்றேன். கொஞ்ச நேரத்துல அந்த வெட்டி எடுத்த காலை அங்க பக்கத்துல போட்டிருப்பாங்க. அந்த காலை கூட அங்க இருக்கிற செடிகள் எல்லாமே இழுத்துட்டு போயிட்டு அதுல இருக்கிற கொஞ்ச நஞ்ச சதையுமே சாப்பிட்டுட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே நைட் ஆயிடுது.
அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல ஒருத்தன் வெளியில உட்காந்துட்டு இருப்பான். அந்த சமயத்துல தூங்கிட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி போட்டிருப்பா இல்லையா, அந்த பொண்ணுக்கு இப்ப கண்ணாடி எல்லாம் இல்ல, அவ வந்துட்டு அப்படியே பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கா அந்த பையன் கூட. இப்படி 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் உள்ள தூங்கிட்டு இருப்பா போல இருக்கு. அவ தூக்கத்துல இருந்து எழுந்து வரா. வெளியில வந்து பார்த்த உடனே தன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கூட இன்னொரு பொண்ணு பேசிட்டு இருக்கா அப்படிங்கறதுனால அவளுடைய பாய் ஃப்ரெண்ட பயங்கரமா திட்டிட்டு இருக்கா. என்ன சண்டைன்னு தெரியாம ஹீரோவும் அந்த இடத்துல வந்து இன்டராக்ட் பண்ண இப்ப 4 பேருமே கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல அந்த தம்பிக்காரன் இருக்கா இல்லையா, அவன் எழுந்திருக்க முடியாம இருக்கிறான். அந்த சமயத்துல அங்க இருக்கிற கொடிகள் எல்லாமே அவனுடைய வாயில சுத்துது. ஒரு கட்டத்துக்கு மேல அங்க சண்டை போட்டு இருக்கவங்க இந்த தம்பிக்காரனை பாத்துறாங்க. அவங்க வாய்க்குள்ளார செடி போயிருக்கு அப்படிங்கறதுனால வேக வேகமா வந்து அந்த செடியெல்லாம் புடுங்க ட்ரை பண்ணும்போது கொஞ்ச நேரத்திலேயே அந்த தம்பிக்காரனும் இறந்து போயிடுறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. ஹீரோவும் ஹீரோனும் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல கீழே அந்த கிராமத்து மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பில்டிங்கை சுத்தி நிறைய உப்புக்களை கொட்டுறாங்க. இதை ஏன் கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்கும்போது நம்ம ஹீரோவோ உப்பு போட்டோம்னா அந்த இடத்துல இந்த தாவரங்கள்லாம் வளராது அப்படிங்கறத சொல்றான். அதே மாதிரி அந்த டென்ட்டுக்குள்ள இருந்து ஒருத்தன் வந்து கைஸ் இங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போது இந்த 2 பேருமே போயிட்டு பாக்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அந்த அடிப்பட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய உடம்புக்குள்ள அந்த செடிகள் எல்லாம் பூந்திருக்கும் போல. அந்த செடிகள் எல்லாமே அவளுடைய உடம்புக்குள்ள பூந்து அந்த சதைய ரத்தம் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்கு. இதை பாக்குறவங்க எல்லாருமே இவளை காப்பாத்தணும் அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த செடிகள் எல்லாத்தையுமே எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்தெந்த இடத்துல எல்லாம் அந்த செடிகள் தெரியுதோ எல்லாத்தையுமே ஒரு கத்தியை வச்சு கிழிச்சு அந்த செடிகள் எல்லாத்தையுமே புடுங்கி போட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலுமே அவளுடைய உடம்புக்குள்ள இன்னுமே ஏதோ இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம அவளுடைய மண்டைக்குள்ளாரையே அந்த செடிகள்லாம் பூந்த மாதிரி தலை முழுக்க ரொம்பவே வலிக்குது. அது மட்டும் இல்லாம என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆடறா. எப்படியோ அந்த பொண்ணை எல்லாருமே சேர்ந்து சமாதானப்படுத்தி அந்த டென்ட்டுக்குள்ள தூங்க வைக்கிறாங்க. இப்ப எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் எழுந்து பாக்குறான். பார்த்தா பக்கத்துல படுக்க வச்ச அந்த பொண்ணு காணோம். அவன் எங்கடா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ட்டை விட்டு வெளியில வந்து பார்க்கும்போது பார்த்தா வெளியில ஒரு கத்தியோட நின்னுகிட்டு அவளுடைய உடம்பு முழுக்க கத்தியால கிழிச்சு அந்த உள்ள இருந்த எல்லா செடிகளையுமே புடுங்கி போட்டிருப்பா போல. உடம்பு முழுக்க ரத்த கலரியா இருக்கு. இதை பாக்குற ஹீரோவோ போயிட்டு அவகிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது பார்த்தா டக்குன்னு ஹீரோடைய கையிலே ஒரு கூடு போட்டாரா, என் கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி. அதே சமயத்துல அந்த பாய் ஃப்ரெண்ட் நாம சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு அப்படியே அவகிட்ட பேசலாம்னு சொல்லி பார்க்கும்போது அவ என்ன நினைச்சான்னு தெரியல. அவ பாய் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம அவ கையில வச்சிருக்க கத்தியை வச்சு அவனுடைய நெஞ்சிலே இருக்க அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அவ இறந்து போனதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு ரியலைஸ் பண்றான் நம்ம பாய் ஃப்ரெண்டை நம்ம குத்திட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இந்த சமயத்துல பார்த்தா அந்த செத்து கிடக்குறான் இல்லையா அந்த பாய் ஃப்ரெண்ட், அவனை வந்து அங்க இருக்கிற கொடிகள் எல்லாமே சேர்ந்து எடுத்துட்டு போயிருது. இந்த சமயத்துல இந்த பொண்ணும் நானுமே கண்டிப்பா உயிரோட இருக்க மாட்டேன், என்னை கொன்றுங்க, என்னால இந்த வழியெல்லாம் தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருக்கும் போது வேற வழி இல்லாம ஹீரோவும் அந்த கத்தியை வாங்கி அந்த பொண்ணை சாகடிக்கிற மாதிரி காமிச்சு அப்படியே இந்த இடத்துல சீனை கட் பண்ணி அப்ப அந்த கிராமத்து மக்களை காமிக்கிறாங்க. அவங்க இன்னும் அங்கதான் நின்றுட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இங்க உயிரோட இருக்கிறது யாருன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான். இங்க இருக்கிற 2 பேத்துல யாராவது ஒரு ஆளாவது உயிரோட தப்பிக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இந்த சமயத்துல ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் அந்த கிராமத்து மக்களை எப்படியாவது டைவர்ட் பண்றேன், நீ எப்படியாவது இங்க தப்பிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம ஒரு கார் கீயை கொடுக்குறான். ஆக்சுவலா இந்த கார் கீ யாருதுன்னா அந்த தம்பிக்காரன் ஒருத்தன் வந்திருந்தான் இல்லையா, அவனுடைய அண்ணனுடைய காரை ஆரம்பத்துல பாத்துருப்பாங்க இல்லையா, அந்த கார் கீ தான். அவனுடைய டெட் பாடியில இருந்து ஹீரோ எடுத்து வச்சிருப்பான் போல. சோ அந்த கீயை அந்த ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம ஹீரோவும் அந்த ஹீரோயின் மேல நிறைய ரத்தங்களை பூசுறான். நம்ம ஹீரோயின் இறந்து போனதாகவும் இறந்து போன ஹீரோயினை தூக்கிட்டு போற மாதிரி நடிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்றான். கொஞ்ச நேரத்துல ஹீரோ பிளான் பண்ண மாதிரி ஹீரோயின் செத்து போன மாதிரி நடிக்கிறான். ஹீரோனோட டெட் பாடியை தூக்கிட்டு வர மாதிரி ஹீரோயினை தூக்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிராம மக்களை நோக்கி கிட்ட போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த இடத்துல ஹீரோயினை படுக்க போட்டுட்டு அப்படியே அந்த கிராமத்து மக்கள் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். சோ அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போது எல்லாருமே அவனையே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேப் யூஸ் பண்ண நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எழுந்து காட்டுக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த அந்த கிராம மக்கள் எல்லாமே அந்த பொண்ணு தப்பிச்சு போறா, அவளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற இவனை நிறைய வில்லம்புகளை வச்சு அட்டாக் பண்ணவும் ஹீரோ அந்த இடத்துல இறந்து போறான். இந்த சமயத்துல ஹீரோயின் எப்படியோ காட்டுக்குள்ள ஓடி தப்பிச்சுக்கிட்டு இருக்கா. பின்னாடி அந்த கிராம மக்களும் துரத்திட்டு போறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினும் அந்த காரை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஒரு ஆளாவது தப்பிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்களுக்குமே அந்த செடியால பாதிக்கப்பட்டிருக்காங்க போல. சோ ஹீரோயின் அந்த கோவிலை விட்டு தப்பிச்சு போற மாதிரி இந்த படத்தை இந்த இடத்துல முடிக்கிறாங்க. இந்த படத்தோட எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா இதை சொன்னாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இது ஒரு பழங்கால கோவில் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த கோவில்ல ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு செடி வளர்ந்துருக்கு. அந்த செடி வந்து மனுஷங்களுடைய ரத்தம் சதைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. இதனால இந்த கிராம மக்கள் அந்த கோவிலுக்கு யாரையுமே அலோ பண்றது இல்ல. தெரியாம சில டூரிஸ்ட் இந்த பக்கம் வந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் அந்த கோவிலுக்குள்ளார அனுமதிக்கிறது இல்ல. தப்பு தவறி அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டாலும் அந்த செடி அவங்க மூலமா இந்த உலகம் முழுக்க பரவிடும் அப்படிங்கறதுனால அந்த இடத்துக்கு யாரையுமே அலோ பண்ணாம வச்சிருந்தாங்க. அதனாலதான் இவங்க ஆல்ரெடி அந்த கோவிலுக்கு போனதுனால அந்த கிராம மக்கள் எல்லாமே இவங்களை தடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு பொண்ணு செடியை தொட்டுட்டா இல்லையா ஃபர்ஸ்ட் போட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா அங்க இருக்கிற எல்லாருமே அந்த செடியை தொட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுமதிக்கல. அந்த கோவிலுக்குள்ளாரே அனுப்பி அவங்க சாகர வரைக்கும் அந்த கிராம மக்கள் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கோவில்
கோவிலை விட்டு வெளியில அந்த செடி வளரக்கூடாது. அப்படி வளர்ந்துச்சுன்னா கண்டிப்பா எல்லாருமே சாகடிச்சிரும், மனிதனமே இல்லாம போயிரும் அப்படிங்கிறது தான் அவங்க நம்புறாங்க. அதனாலதான் ஒவ்வொரு நாளும் அந்த இடத்துல உப்பை கூட்டிட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஹீரோயின் அந்த செடியால பாதிக்கப்பட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க. இனிமேல் ஹீரோயின் மூலமா அந்த இன்ஃபெக்ஷன் எல்லாருக்குமே பரவிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, நல்ல ஒரு ஒர்த்தான படம்னே சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. ஓகே, இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆளுங்க போட்டு வச்சுக்கோங்க. இது வரைக்குமே நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுனால தான் இவ்வளவு நேரம் பார்த்துருப்பீங்க. ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோட வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.